friends, welcome to Nikhil's Biology. Myself Nikhil. இன்னைக்கு வீடியோல நம்ம நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் ஒரு புது சாப்டரை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹியூமன் ஃபிசியோலஜியில் இது வந்து ஒரு 5th சாப்டர். ஸோ இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். இதில் நம்ம பிரெயின் பற்றி படிப்போம், ஸ்பைனல் கார்டு பற்றி படிப்போம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஓப்பன் வியூ மாதிரி இருக்கும். ஸோ ஹை லெவல் பயாலஜி வந்து நம்ம இந்த சாப்டரால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த சாப்டர் நம்ம இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். நியூரல் ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ நர்வ்ஸ் வந்து அதில் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அண்ட் இட்ஸ் ரிலேட்டட் சம்வாட் டு பிரெயின். இது வந்து நம்மளுக்கு புரியுது. வாட் இஸ் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன்? இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நர்வ்ஸ், அதாவது பிரெயின் வந்து அசோசியேட்டடாக இருக்கிற ஆர்கன்ஸ் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண போகுது அண்ட் கோஆர்டினேஷன் நடக்க போகுது. ஸோ பிரெயின் தான் இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ண போகுது. அதனால தான் நியூரல் கண்ட்ரோல். அண்ட் அந்த பண்ணுறதால பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டட் ஆன ஒரு ஃபேஷன் வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ அதனால தான் நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் என்ற பேர் வந்து இந்த சாப்டருக்கு இருக்கு. ஓகே, கோஆர்டினேஷன் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம்ஸ். இப்போ பிரெயின் வந்து எல்லா ஆர்கன்ஸையும் கோஆர்டினேட்டட் மேனராக ஒர்க் பண்ணணும்னா அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா? ஸோ பிரெயின் இஸ் த கண்ட்ரோல் சென்டர். அந்த பிரெயின் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற நர்வ்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது நியூரான்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அந்த நியூரான்ஸ் வந்து எல்லா ஆர்கன்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா அட்டாச்சாக இருக்கும். ஸோ பாயிண்ட்ஸ் இருக்கும், சில பாயிண்ட்ஸில் அது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சாக இருக்கும். அது வந்து நம்ம சென்சரி நியூரான்ஸ் அண்ட் அசோசியேட்டட் நியூரான்ஸ், அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் இருக்கும்போது. அண்ட் அதோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைம்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ சென்சரி நர்வ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து சென்சேஷன்ஸை பிரெயினுக்கு எடுத்துன்னு போகும் ஆர் ஸ்பைனல் கார்டுக்கு வந்து எடுத்துன்னு போகும். அண்ட் அதுவே ரெஸ்பான்ஸ் நர்வ் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ரெஸ்பான்ஸை வந்து மசிலுக்கு இம்பார்ட் பண்ணும். ஸோ டிஃப்ரெண்ட் நியூரான்ஸ் வந்து இருக்குது, பட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் ஜஸ்ட் வேரி ஆகுது. அதோட ஸ்ட்ரக்சர்லேயும் இருக்கட்டும் ஒரு ஃபிசியோலஜியில் வேறு எந்த வேரியேஷன்ஸும் இருக்காது. ஸோ பிரெயின் தான் பார்த்திங்கன்னா எல்லா ஆர்கன் சிஸ்டம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டொமக்காக இருக்கட்டும், லிவராக இருக்கட்டும், ஹார்ட்டாக இருக்கட்டும் அண்ட் எவ்ரி அதர் ஆர்கன்ஸ், லங்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிரெயினோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ பிரெயின் சொல்கிற மாதிரி தான் அந்த ஆர்கன்ஸும் ஒர்க் ஆகும். லங்ஸ் எப்படி அந்த பிரெயினோட கண்ட்ரோலில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நியூமோடாக்சிக் சென்டர், ஆப்னஸ்டிக் சென்டர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிரெயின் எப்படி, அதாவது மெடுலா ரீஜனில் அந்த சென்டர்ஸ் இருக்கும், அது சொல்கிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்மளோட லங்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் நம்மளோட ஸ்டொமக் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் நம்ம படித்தப்பவே அந்த மஸ்குலாரிஸ் லேயரில் பார்த்திங்கன்னா மசில்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா நியூரான்ஸோட சிக்னல்ஸால் தான். ஸோ கோஆர்டினேஷன் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம்ஸ் வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஹோமியோஸ்டாசிஸ். ஹோமியோஸ்டாசிஸ்ன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லைஃப் கண்டிஷன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து உயிரோட இருக்கீங்க, இந்த லெக்சரை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் பாடியில் ஹோமியோஸ்டாசிஸ்ன்ற கண்டிஷன் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிறதால தான் நீங்கள் வந்து நார்மலாக இருக்க முடியுது. ஹோமியோஸ்டாசிஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா செல் வந்து டைனமிக் ஸ்டேஜில் இருக்கும். டைனமிக் ஸ்டேஜ்னா செல் வந்து அது உயிரோடு இருக்கும். ஸோ மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கும். இதை வந்து கண்ட்ரோல் ஆர் கோஆர்டினேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயின். ஸோ நம்மளோட பிரெயின் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிக்னல்ஸை வந்து பாஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஃபார் த செல்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரெயினில் இருக்கிற சிக்னல்ஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ தே வில் பி இன் அ ஆக்டிவேட்டட் ஸ்டேட். இப்போ வந்து பிரெயின் வந்து ஸ்டொமக்குக்கு மெசேஜ் அமுத்து, ஸோ நீ வந்து ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணணும்னு மெசேஜ் அமுச்சிச்சுன்னா அந்த செல்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்டிவேட்டட் ஸ்டேட்டில் அது வந்து கம்ப்ளீட்டாக டைஜஷனுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையுமே பண்ணும். தட் இஸ் HCl செக்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், இன்ட்ரின்சிக் ஃபேக்டரை செக்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த பிரெயினில் இருக்கிற அந்த சிக்னல்ஸால் தான் நம்ம சொல்லலாம். ஸோ ஹோமியோஸ்டாசிஸ்னா என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது. நம்ம வந்துட்டு ஹோமியோதெர்ம்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அனிமல் கிங்டம்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஹோமியோதெர்ம்ஸ் அண்ட் பாய்கிலோதெர்ம்ஸை நீங்கள் படிச்சிருப்பீங்க. வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் அண்ட் கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸ். வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்டில் எந்த சேஞ்சஸ் நடந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடி வந்துட்டு நார்மல் கண்டிஷன்லேயே இருக்கும். என்றைக்குமே நம்ம பாடி வந்து வெளியே வந்து கோல்டாக இருக்குது, நம்ம பாடியும் கோல்டாக வருதோ அந்த மாதிரி என்றைக்குமே மாறாது. ஸோ வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் எப்போவுமே
எப்படி இருக்குமோ அப்படியே தான் அதோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். ஸோ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்லேயே இருக்கும், ஜஸ்ட் ரைஸ் அண்ட் ஃபால் வந்து இருக்கும். பட் கோல்ட் பிளடட் ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டில் இருக்கிற கிளைமேட்க்கு ஏற்ற மாதிரி அதோட பாடியோட டெம்பரேச்சரையும் அது மாற்றிக்கும். ஸோ இங்கே தான் ஹோமியோஸ்டாசிஸ் வந்து அந்த இன்ஹாபிடேஷன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஹோமியோஸ்டாசிஸ் இருக்கிறதால தான் பார்த்தீங்கன்னா ஹோமியோதெர்மல் அனிமல்ஸ் வந்து உயிரோடு இருக்குது. இந்த ஹோமியோஸ்டாசிஸ் ப்ராசஸ் நடக்கிறதால தான் வார்ம் பிளடட் அனிமல்ஸை நம்ம வார்ம் பிளடட்னு சொல்கிறோம். ஹோமியோஸ்டாசிஸில் இந்த செல் வந்து கண்டினியூஸாக மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அண்ட் ஒரு கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த செல்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணும். இந்த ஹோமியோஸ்டாசிஸை கொண்டு வர்றது வந்துட்டு ஒரு கோஆர்டினேட்டடான மேனர்ன்னு சொல்லலாம். பிகாஸ் ஒரு ஆர்கன் மட்டும் இதால் பண்ண முடியாது. ஹோமியோஸ்டாசிஸ் அச்சீவ் பண்ணோன்னா நம்ம பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுமே சரி கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ண தான் அந்த கண்டிஷன் வந்து நம்ம கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த எண்டோக்ரைன்ஸ் நியூரல் சிஸ்டம் வந்து எங்கே நம்ம அப்சார்ப் பண்ண முடியும், எங்கே வந்து அதோட ஒர்க்கை நம்மளால் பார்க்க முடியும்னு பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் அண்ட் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ். ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை அதிகமாக தேவைப்படும். அந்த இடத்துல பிரெயினுக்கு வந்து சிக்னல்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம மசில்ஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு இல்லையா, இங்கே வந்து சென்சரி நியூரான்ஸ் இருக்கும். அந்த சென்சரி நியூரான்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்து பிரெயின் பாஸ் ஆனப்போ பிரெயின் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் வந்து எல்லா ஆர்கன்ஸ்க்குமே அது வந்து ஒரு மெசேஜ் பண்ணும். அனுப்போ அதை தான் நம்ம கோஆர்டினேஷன்னு சொல்லுவோம். அந்த பிரெயின் வந்து மெசேஜ் அனுப்பிச்ச உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டொமக்கில் வந்து பார்த்திங்கன்னா டைஜஷனோட ரேட் வந்து கம்மியாகிடும் அண்ட் ஆல்சோ நம்மளோட மசில்ஸ்க்கு பிளட் சப்ளை அதிகமாகும். நம்மளோட ரெஸ்பிரேஷன் ரேட் பார்த்திங்கன்னா அதுவும் அதிகமாகும் அண்ட் இந்த ஃபேஷியல் மசில்ஸ் எல்லாமே அண்ட் இந்த மசில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்டிஃபாக மாறிடும். குளுக்கோஸ் சப்ளை பார்த்திங்கன்னா மசில்ஸ்க்கு அதிகமாக போகும். இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளோட நியூரல் சிஸ்டம் வந்து கோஆர்டினேட்டடாக கொண்டு வருது. பார்த்திங்கன்னா இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு, ஜஸ்ட் ஒன் ஆர்கன் மட்டும் இன்வால்வ் ஆகல. அதனால தான் இது நம்ம கோஆர்டினேட்டட் சிஸ்டம்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் கூட நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா பிரெயின்லேருந்து ஒரு கெமிக்கல் வந்து செக்ரீட் ஆகும். அந்த கெமிக்கலை நம்ம அட்ரினாலின்னு சொல்லுவோம். ஸோ அட்ரினாலின் வந்து கிட்னி மேலே அட்ரினல் கிளான்ஸ் இருக்குல்ல அது மேலே ஆக்ட் ஆகிட்டு போயிருக்கு. ஸோ ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆகும். அதை நம்ம கெமிக்கல் கண்ட்ரோல் அண்ட் இன்டிகிரேஷனில் படிப்போம். பட் அந்த ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆன உடனே பார்த்திங்கன்னா டோட்டல் சேஞ்சஸ் வந்து நம்ம பாடியில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். நம்மளோட பாடியில் வந்து இன்க்ரீஸ்டு ப்ரீதிங் ரேட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். அந்த டைமில் தான் நம்ம எஃபிஷியண்ட்டாக நியூரல் சிஸ்டமை வந்து அப்சர்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இருக்கட்டும், ஏன்னா உங்கள் பாடிக்கு வந்து தெரியாது நீங்கள் எப்போ எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்கன்ட்டு. ஜஸ்ட் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த சிக்னல்ஸ் வந்து சென்சரி ரிசெப்டார்ஸ்லேருந்து பிரெயினுக்கு வந்து ரீச் ஆகும். அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சப்ளை வந்து மசில்ஸ்க்கு அதிகமாகும். இன்க்ரீஸ்ட் ரெஸ்பிரேட்டரி ரேட், ப்ரீத்திங் ரேட் பார்த்திங்கன்னா அந்த டைமில் அதிகமாகும். நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் பீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஹார்ட் பீட் அதிகமாச்சுன்னா தான் பார்த்தீங்கன்னா பிளட் சப்ளை வந்து எல்லா பார்ட்ஸ்க்குமே அதிகமாக கிடைக்கும். நெக்ஸ்ட் நார்மல் கண்டிஷன்ஸில் பார்த்திங்கன்னா இது எதுவுமே நடக்காது. நார்மல் கண்டிஷன்ஸில் ஹார்ட் வந்து அது ஹார்ட் பார்த்திங்கன்னா ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டமில் வரும். அதோட ஓன் நர்வ்ஸில் அதோட ஓன் இம்பல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஹார்ட் வந்து வெறும் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் மட்டும்தான் ஹார்ட் பீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நார்மல் கண்டிஷன்ஸில் இந்த நியூரல் சிஸ்டம் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். பட் நார்மல் கண்டிஷன்ஸில் ஐ, இயர், இந்த சென்சரி ஆர்கன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஸ்பெஷலி ஸ்கின் தான் பார்த்திங்கன்னா மோஸ்ட் யூஸ்டு நர்வ் ஆர்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ சென்சரி இதுக்கு பார்த்திங்கன்னா நர்வ்ஸ் தான் நம்ம அதிகமாக அதாவது ஸ்கின் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் நியூரோ எண்டோக்ரைன் சிஸ்டம். நியூரோ எண்டோக்ரைன் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேசணும் இல்லையா. ஸோ பிளட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகிறதா இருக்கட்டும் அண்ட் எவ்ரி திங் இந்த அச்சீவ்மெண்ட் நடக்கணும்னா இட் கேனாட் பி ஒன்லி டன் பை நர்வ்ஸால் மட்டுமே இதை கொண்டு வர முடியாது. அங்கே தான் பார்த்திங்கன்னா எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து அதோட ரோலை வந்து ப்ளே பண்ணுது. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம மசில்ஸ் வந்து ரொம்பவே ஸ்டிஃபாக இருக்கணும், அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் அந்த சிக்னல் உடனே வந்து பாஸ் ஆகிறதுக்காக நம்ம பாடியில் அட்ரினாலின்ன்ற ஒரு ஹார்மோன் இருக்குது. அந்த ஹார்மோன் வந்து அந்த அட்ரினல் கிளான்ஸ்லேருந்து செக்ரீட் ஆன உடனே பார்த்திங்கன்னா
நம்மளுக்கு வந்து நியூரல் ரெஸ்பான்ஸும் நம்மளால் பார்க்க முடியுது, பட் அந்த இடத்துல கெமிக்கல் ரெஸ்பான்ஸும் இருக்குது. ஸோ அதனால நியூரோ எண்டோக்ரைன் சிஸ்டம் நம்ம டோட்டல் பாடி ஜஸ்ட் நர்வ்ஸால் மட்டுமே கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கெமிக்கல் சிஸ்டமும் இருக்குது. இதை டுகெதராக நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா நியூரோ எண்டோக்ரைன் சிஸ்டம்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம நியூரல் சிஸ்டம்க்கு வரலாம். வாட் இஸ் நியூரல் சிஸ்டம், வாட் இஸ் கெமிக்கல் சிஸ்டம்? நியூரல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்து உங்ககிட்ட பேசின்னு இருக்கிறேன்னா, ஸோ இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்னோடய ஹேண்ட் மேலே டச் ஆச்சுன்னா, ஸோ இங்கேருந்து என்னோடய பிரெயினுக்கு வந்து மெசேஜ் உடனே பாஸ் ஆகும். ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம பாடியில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்லேருந்து நம்ம பிரெயினுக்கு வந்து கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட் டோட்டல் பாடி கனெக்ஷன் வந்து நம்ம நியூரல் சிஸ்டமில் பார்க்கலாம். ஸோ ஒரு ஆர்கனைஸ்ட் மேனர் இருக்குது. நான் இப்போ ஹேண்ட் ஷேக் பண்ணணும்னு நினச்சா என்னோடய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து எனக்கு சிக்னல்ஸ் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ என்னால் ஹேண்ட்ஸை வந்து மூவ் பண்ண முடியுது. நான் பேசுகிறேன்னா கூட அது வந்து நியூரல் சிஸ்டம் இன்வால்வ்டாக இருக்கிறதால தான். பட் கெமிக்கல் சிஸ்டமில் அந்த மாதிரி கெமிக்கல் சிஸ்டம் நம்ம பாடியில் எப்போவுமே ஆக்டிவேட்டடாக இருக்காது. எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சுச்சுவேஷன்ஸில் மட்டும்தான். அண்ட் மெச்சுரேஷன் ஸ்டேட் வர அடாலசன்ஸ் ஆர் பியூபர்ட்டி, அந்த ஸ்டேஜில் கெமிக்கல் சிஸ்டமோட இன்வால்வ்மெண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன்ஸ் இருக்காது, பட் ரொம்பவே அக்யூரேட்டான கனெக்ஷன்ஸ்ன்னு சொல்லலாம். பிகாஸ் கெமிக்கல் சிஸ்டம்ஸில் வந்து ரிசெப்டார்ஸ் இன்வால்வ் ஆகும். ரிசெப்டார்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரெயின்லேருந்து ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆச்சுன்னா அந்த ஹார்மோன் வந்துட்டு எல்லா செல்ஸ்லேயும் ஆக்ட் ஆகாது. ஸ்பெசிஃபிக்கான ஒரு பார்ட்டில் அந்த ரிசெப்டார் இருக்கிற செல்ஸில் மட்டும்தான் அது வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இட்ஸ் வெரி ஹைலி அக்யூரேட். கெமிக்கல் சிஸ்டம் வந்து ரொம்பவே ஹைலி அக்யூரேட். அண்ட் நியூரல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டோட்டல் பாடி வந்து அது வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கு. நெக்ஸ்ட், இந்த ஹோல் நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூரல் சிஸ்டம் பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட், மெக்கானிசம் ஆஃப் நியூரல் சிஸ்டம். அதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். ஸோ நர்வில் இப்போ இங்கேருந்து சிக்னல் இங்கே பாஸ் ஆகுதுன்னா அந்த இம்பல்ஸ் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அண்ட் ஃபிசியோலஜி ஆஃப் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சூடான ஒரு ஆப்ஜெக்டை தொட்டிங்கன்னா உடனே உங்கள் ஹேண்ட் வந்து இப்படி த்ரோ ஆகும் இல்லையா, அதை வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னு சொல்லுவோம். பட் திஸ் இஸ் நாட் த கரெக்ட் டெஃபினிஷன். அதுக்கு வந்து கரெக்டாக வேறு டெஃபினிஷன்ஸ் இருக்குது. அண்ட் அதோட ஃபிசியோலஜியும் நம்ம பார்ப்போம். அண்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம், சிம்பேத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பேராசிம்பேத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த சாப்டரில் கவர் அப் பண்ணுவோம். நியூரல் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்கலி நம்ம ஹியூமன் நியூரல் சிஸ்டமில் என்ன இருக்குன்றதை நம்ம படிப்போம். ஐ ஹோப் இந்த இன்ட்ரோடக்டரி பார்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நியூரல் சிஸ்டம்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். வித் திஸ் ஐ எண்ட் த வீடியோ. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோஸை லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.